கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளும் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23 அதிகாரம் அதன் 39 முதல் 43 வரையான வசனங்களை நாம் தியானிப்போம் என்றால், இரட்சிப்பை ஒரு மனிதன் எவ்வாறு சுதந்திரித்துக் கொள்கிறான் என்பதை மிக அழகாக ஆழமாக நாம் அறிந்து கொள்ள இயலும். 2 கள்வர்களுக்கிடையே நடுவிலே சிலுவையிலே தூங்கி நிற்கிற இயேசுவும், அந்த 2 கள்வர்களில் ஒருவன் அவனுடைய அகங்காரமான வார்த்தையினாலும் இயேசுவை அவன் நிந்திப்பதினாலும் அவனுடைய இருதயத்தின் கடினத்தினாலும் மிக எளிதாக இரட்சிப்பை அவன் இழந்து போகிறதையும், ஒருவன் தன்னுடைய இருதயத்தின் தாழ்மையினாலும் தன்னுடைய இருதயத்தின் சமர்ப்பணத்தினாலும் பாவத்தை அறிக்கையிட்டு இரட்சகரை அறிந்து கொண்ட அறிவினாலும் பரிசுத்த ஆவியானவரால் அவன் இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதையும், இயேசுவோடு கூட அவன் பரதீசிலே இருக்கிறதையும் நாம் காண இயலுகிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான். இதை அறிந்து கொள்வோம். ஆமென்.